அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. பார்க்கும்போது அதை அடுத்தவங்க கிட்ட சொல்ல முடியல, தற்கொலைக்கு போதும். இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை முதல்ல பெற்றோர்கள் தவிர்க்கணும். படிக்கிற பீரியடில் படிக்கணும், மற்ற நேரத்தில் தாய் தாப்பனோட உறவாடணும். செல்லை பார்த்துக்கணும், 24 மணி நேரம் செல்லை பார்த்தினா மூளையும் போயிடும் கண்ணும் போயிடும். அதுக்கு மூளையும் கண்ணும் போனதோடு போகாது, அது வாழ வேண்டிய கருத்தும் போயிடும். அது கட்சியில் தற்கொலைக்கு போய் நிற்கும். தற்கொலை நீ ஒரு பிறவியில் நீ பண்ணீங்கன்னா 100 பிறவி போன்றாலும் 100 பிறவிலையும் தற்கொலை பண்ணிக்கிட்டால் சாகு. அதுக்கு தான் சொன்னான் பகவத்கீதை, எவன் ஒருவன் எதை நினைக்கின்றானோ அவன் ஒருவன் அதுவாக ஆகின்றான். நீ எதை நினைச்சிக்கின்னு வாழற நீ அதுவாக தான் ஆக போற. தற்கொலையை நினைச்சின்னு வாழ்ந்தீங்கன்னா நீ பிறக்கும் போதெல்லாம் தற்கொலை தான் பண்ணிக்க போற. அதனால அது மூடத்தனமான முடிவு. ஒரு பெற்றோருங்க இப்போ ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து எவ்வளோ அருமையாக வளர்த்து எவ்வளோ பணம் செலவு பண்ணி அவங்க வாழ்க்கையே இந்த குழந்தைங்களுக்காக இழக்கிறாங்க. நீ திடீர்னு போய் அவர் காதலிச்சேன் இவ்வளோ காதலிச்சேன் இத்தை பார்த்தேன் அத்தை பார்த்தேன்னு தற்கொலை பண்ணிங்கன்னா அந்த தாய் தகப்பனை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தியா நீ? அப்புறம் நீ இன்னும் மனித பிறவி. நீ தாய் தகப்பனை எந்த பிள்ளைகள் கடவுளா நினைக்குதோ அந்த பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல துன்பம் கிடையாது, வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நிம்மதியா இருக்கும். மதிப்பெண் கம்மியாயிடுச்சுனாலும் சரி, அப்பா திட்டாங்க அம்மா திட்டாங்கன்ற திட்டினாதான் அப்பா அம்மா பக்கத்து வீட்டுக்காரனா வந்து பின்ன திட்டுவான். பணம் செலவு பண்ணும்போது மட்டும் அப்பா பணம் கொடுக்கல அம்மா பணம் கொடுக்கல சொத்து கொடுக்கலன்னு வரைய அதை கேட்கக்கூடாது. அப்பா திட்டக்கூடாது, எப்பா நான் ஸ்கூல்ல நான் படிச்சுக்கிறேன் சம்பாதிச்சு நீ பணம் செலவு பண்ணது, அம்மா நீ சோறு போட நான் ஹோட்டலில் சாப்பிட்டு நீறேன். அப்பா அம்மானா திட்டினா எதுக்காக திட்டுறாங்க? நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக அவங்க திட்டிங்கிறாங்க. ஆனா நீ முட்டாள்தனமா எடுத்து மூடத்தனமான செயல்களை செய்தீங்கன்னா அதுக்கு தாய் தகப்பனா பொறுப்பு, நீ தான் பொறுப்பு. இப்ப பள்ளியில ஏங்க ஆன்மீகம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சொல்லி கொடுக்குற அளவு பொறுமை இல்லை மாணவர்களுக்கு. பள்ளியிலே போய் தண்ணி அடிக்கிறேன் அவன் ஏங்கன்னு சொல்லி கொடுப்பான் ஆசிரியர். முன்னெல்லாம் ஒரு குழந்தைய எத்தனை போய் ஸ்கூலுக்கு விட்றாங்கன்னா தாய் தப்ப வாத்தியார்கிட்ட சொல்லி விட்டுட்டு வரும்போது சொல்லுவாங்க, கண்ணை 2 விட்டுடுங்க உரிச்சிடுங்க மீது எல்லாம். அப்போ அந்த பிள்ளைங்க பயந்து படிச்சதோ, ஐயோ வீட்டுக்கு போனாலும் அப்பா அம்மா திட்டுவாங்க, இங்கேயும் வாத்தியார் திட்டுவாங்கன்னு. இப்போ பையனை அப்படி தொட்ட உடனே அப்பா அம்மா அவங்களோட போகிறதில்ல, ஒரு ஊரையே கூட்டு போய் நிற்கிறாங்க. வாத்தியார் இது படிச்சா நமக்கு என்ன, போனா நமக்கு நான் அவன் போகிறான். செயல்கள் நம்ம எதை செய்யறோம் அது சரியா செய்யறோமா, சரியானதா, அது பின்னாடி வாழ்க்கைக்கு உதவுமான்னு யோசிக்கிறதே கிடையாது. அவசரம் அவசரம் அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். பசங்க கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் அவசரமா கெட்டு போகுது. அன்புதான் சிவன் சொல்றீங்க, அப்ப அன்பு அன்றாடம் வளரணுமா? அன்புதான் சிவம். ஆமா, அது அன்றாடம் வளரணுமா? வளரணும், மனசுல வளர்க்கணும். அதை நீர் ஊத்தி வளர்க்கணும். அதை அகங்காரத்தை வளர்க்க கூடாது, அதை அழிக்கணும், நெருப்பு வச்சு அழிக்கணும். அது யோகத்தின் மூலமா, இந்த பாடம் மூலமா. ஆமா, அதால தான் அது முடியும், வேற எதாலையும் முடியாது. அந்த இப்ப அந்த அன்பு தான் சிவன் சொல்றோம், அது எப்படி நம்ம மனைவி மக்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் மீது எப்படி காமிக்கணும்? ஆமாம், உன் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு பிடி சோறு போட்டு சாப்பிட்டுக்கினே என்ன ஒரு விருந்தாளி வந்துட்ட நீ சாப்பிட்டுக்கிட்டியா என்ன சொல்லுவேன்? வாங்க வாங்க இருக்குது 2 பேர் பங்கிட்டுக்கலாங்க. அப்போ அன்பு தானே அது? இல்லைம்மா நீ உட்காந்து சாப்பிட்டு வரணும் சொல்லுவேன். ஆனால் மிருகம் அப்படி கொடுக்காது. அதனால மிருகத்துக்கிட்ட அன்பு கிடையாது, மனுஷங்கிட்ட அன்பு இருக்குது. இந்த அன்பை பரிமாறிக்கணும். உன்னை பார்த்து அவங்க செய்யணும், அவங்க வீட்டுக்கு நீ போகும்போது அவங்க போடணும். இப்படி பரிமாறிக்கிறது தான் அன்பு. கடவுளே அன்புனுடைய வழியில் தான் கடவுள். அதனால அன்பா பயணம் பண்ணணும். ஒருவர் இறந்த பிறகு அவங்க உடலை பார்த்தாவே நம்மளுக்கு ஏங்க கண் தண்ணி வருது. அவங்க நல்லவங்க இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி. அவங்க இறந்த பிறகு அவங்கள பார்த்து யாருக்குமே தண்ணி வராதுமா. அங்கே அழுவுறவங்களை பார்த்து தண்ணி வந்துடும். யார் ராஜா நீ இருக்கும்போது என்னென்ன பண்ண ராஜா வச்சிருப்பான், ஆனால் செத்த பிறகு ராஜான்னு வாங்க. அப்போ அவங்க சொல்லி அழுவதை பார்க்கும்போது உன் மனசில் அது படும்போது உனக்கு அழ வரும். செத்து போய் இந்த பார்த்து அழ வராது யாருக்கும். ஏமாற்றக்கூடாது என்கிட்ட. நான் என்ற சொல் பொதுவாக அகங்காரமா சொல்றாங்க. ஆனா ரமண மகரிஷி நான் என்பது ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இப்போ கூட நான் கூட என்கிட்ட கூட ஒருத்தர் வந்தார்.
சாமி நானுன்றது அகங்காரன்றாங்களே, அப்போ நானுன்னு எப்படி சாமி சொல்கிறது? ஆமாம், நான் இருந்தால் தான் நீ இருப்பேன்னு. நானுன்றது இல்லைன்னா நீன்றதே இல்லை. அப்போ நான் இருக்கணும், அந்த அந்த நான் என்னோட இருக்கணும். ஆனால் என்னுடைய நான் இன்னொருத்தர் மேலே பாயக்கூடாது. பாயும்போது அது அகங்காரமாக மாறும். என்னோட இருக்கும்போது நானாகவே இருக்கிறேன். நான்ன்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இல்லைன்னா அவன் இருக்க மாட்டான். மகரிஷின்னா என்னங்க ஐயா? மகரிஷின்னா உயர்ந்தவர்னு அர்த்தம். இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வச்சுக்கிறாங்க. நான் எந்த பேரையும் வச்சுக்கிறதில்ல. எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் மட்டும்தான் நான் வச்சுன்னு சுற்றிங்கிறேம்மா. எனக்கு எந்த பேரும் அந்த தமிழாராய்ச்சி மையத்திலேருந்து அவங்க ஒரு 3.5 மணி நேரம் என்னை பேட்டி எடுத்தாங்க ஒரு முறை. அதே மாதிரி பிரான்ஸ் ரேடியோவில் அங்கேருந்தே பேட்டி எடுத்தாங்க, இங்கேருந்தே நான் பேட்டி கொடுத்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களை மகான்னு சொல்லலாமா, இல்லை சித்தர்ன்னு சொல்லலாமா, இல்லை ரிஷின்னு சொல்லலாமா, என்னன்னு சொல்லலாம் சார், மனுஷன்னு சொல்லுவோம். ஏன்னா மகான்னு சொல்கிறதுக்கோ ரிஷின்னு சொல்கிறதுக்கோ சித்தர்ன்னு சொல்கிறதுக்கோ தகுதி நமக்கு வேணும். சும்மானா நானாக ஒரு பேரை போட்டு போகிறதால ஒன்று சாவ தானே போகிறேன் நான், அப்புறம் அந்த பேர் என் கூட வரப்போகுது. அதனால் அப்படியெல்லாம் வச்சுக்கூடாது. நீ எதுவாக வாழற, குழந்தையா இருந்தீங்கன்னா உனக்கு குழந்தை தான் பேர். குழந்தைக்கு போய் 60 வயசு பெரிய மனுஷன் பேர் வச்சுக்கூடாது. 6 அறிவு படித்த மகான்கள் இருந்தால் அவன் பேரெல்லாம் நம்ம வச்சு தூக்கின்னு சுமக்கக்கூடாது, தப்பு அது. அதனால் நான் அதெல்லாம் வச்சுருப்பேன். எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் மட்டும்தான் நான் வச்சுக்கிறேன். இப்போ பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் இருக்காங்க. இவங்க 3த்துல எதுங்க ஐயா சந்தோஷமாக இருக்குது? பறவைகள் சந்தோஷமாக இருக்குமா, விலங்குகள் கூட சந்தோஷமாக இருக்காது. பறவைகள் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கிடைச்சதை சாப்பிட்டு அது கூட்டுக்குள்ளே போய் அடங்கிடும். அதனால் பறவைகள் தான் சந்தோஷமாக இருக்கும். மனிதர்களும் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. ஏன்னா இவனுக்கு பத்தாதுன்ற மனப்பக்குவம் வந்துடுச்சு. இந்த ஊரையே அவன் பேரில் எழுதினா கூட பக்கத்து ஊரை எழுதலையேன்னுவான். அதனால் இவனுக்கும் சந்தோஷம் கிடைக்காது. மிருகம் ஒன்றாச்சு சாப்பிட்டோன்னே இன்னொன்று கிடைக்கலையேன்னு அதுவும் ஏங்கிக்கினே இருக்கும். அதுக்கும் சந்தோஷம். பறவை இனத்துக்கு மட்டும்தான் சந்தோஷம். ஆன்மீகவாதின்னா யாருங்க ஐயா உண்மையான ஆன்மீகவாதின்னா? அவனோட அவன் அடங்கி இருந்து அவன் ஆன்மாவை அறியிறவன் ஆன்மீகவாதி. வேஷம் கட்டுறதால இந்த முடி விடுறதால ஆன்மீகவாதி ஆகிட முடியாது. ஆன்மீகம்ன்றது அவனுடைய ஆன்மாவை அவன் உணர்ந்திருக்கணும், அவன் பார்த்துருக்கணும், அதோடு அவன் கலந்துருக்கணும். அவன் தான் ஆன்மீகவாதி. ஒரு மனிதன் எப்போது முழு மனிதன் ஆகிறான்? ஒரு மனுஷன் எப்போது பக்குவம் பெறும்போது முழு மனிதன் ஆகிறான். பக்குவம் இல்லாத போது அரை மனிதனா தான். 60 வயசானாலும் அரை மனுஷனாக இருப்பான் சில பேர். பக்குவம்னா இதுதான் பேசணும், இங்கே இப்படி தான் பேசணும், இவங்கக்கிட்ட இப்படி தான் நடக்கணும், அப்படி நடக்கிறோம் பக்குவம் பெற்றவன். அப்படி பக்குவம் பெற்றவனுக்கு வயசே கிடையாது. அதனால் அவன் உயர்ந்தவன். ஆனால் 60 வயசாகி கூட பக்குவம் இல்லாத குழந்தைங்கிட்ட போய் அப்போ பக்குவம் இல்லாதவன் அரை மனிதனாக தான் வாழ்ந்துட்டு சாகும். இப்போ நம்ம பாடம் பண்ணுறோம், அதில் வர அந்த வலி இன்னல் அதை எப்படிங்க ஐயா தடுக்கிறது? உனக்குள்ளவே எல்லாமே இருக்குதுன்னு உணரணும். வணக்கம். நான் எல்லாருக்கும் 2 வார்த்தை சொல்லணும்னு ரொம்ப ஆசை. இங்கே வந்தபோது 2 மாதம் நான் வரல. ஏன்னா என் பசங்க அழக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்கிறாரு, இவரே சொல்லியிருக்கிறாரு. மனம் திருப்தியாக வந்து நீங்கள் பேசணும், கண்ணீர் விட்டு அழக்கூடாது. நீங்கள் பாடத்தில் அந்த பாடம் இடக்கிறதுனால உங்களுக்கு பாடம் இடக்கும்போது கண்ணீர் வரும், ஆனால் இங்கே வந்து உட்காரும்போது கண்ணீர் வரக்கூடாது. ஆனால் நான் அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் அழுது இருக்கிறேன், கதறி இருக்கிறேன், மனசோர. இன்னைக்கு அப்பா எனக்கு பக்கத்துணையாக இருந்து 14 வருஷமாக என் பிள்ளைகிட்ட பேசாத இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னா இதுக்கு காரணம் ஐயா. இன்னைக்கு என் பசங்க என்கிட்ட வந்து சந்தோஷமாக பேசுகிறான். பெரிய சின்னவன் வந்து வெளிநாட்டில் மும்பையில் வேலை செய்கிறான். 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து என்ன கூட ஒரு 10 நாள் இருந்துட்டு போனான். இவரோட போட்டோ வச்சு தான் நான் வணங்குவேன். எல்லா போட்டோவும் எடுத்து வச்சுட்டேன். சிவன் மட்டும்தான் நான் போய் அங்கே வணங்குவேன், வழுக்கு ஏற்றுவேன். அப்பா படத்தை தான் நான் படுப்பேன். எங்கள் பையன் வந்து கேட்டான், ஏம்மா இது யார் போட்டாம்மா, இவர் போட்டோ வச்சு நீ வணங்குறியான்னு. இவர் குருடா, எனக்கு குரு, எனக்கு எல்லா விதத்துலையும் எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு உங்களெல்லாம் என்னை பேச வச்சதுக்கு இவரு தான். எனக்கு இவரை தவிர வேற எதுவுமே கிடையாது. சிவனே கதின்னு இருக்கிறோம், குருவே கதின்னு இருக்கிறோம். இன்னைக்கு ஆத்மாவோட நான் அவர் நல்லா இருக்கிறோம், என் குடும்பத்தோட நான் சேரணும், எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. ஐயாண்ட போய் தீச்சு கொத்த பேர் எனக்கு ஒன்றும் அந்த குறை தீரலைன்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த குறையை இவ்வளோ சீக்கிரத்தில் எனக்கு தீர்த்து வைப்பேன்னு நிஜமாக நான் நினைக்கவே இல்லை. இன்றைக்கும் எங்கள் ஐயா எனக்கு துணையாக இருக்கிறாருன்னா அதுக்கு
ஐயா இவர். அப்போ நினச்சேன், அவர் ஜீவ சமாதி அடையும் போது எனக்கு பார்க்க குடுப்புன்னு இல்லாத போயிடுச்சு. அதுக்கு அடுத்ததும் யாருன்னா வருவாங்களா, யார் வருவாங்க, எங்க வருவாங்க, மறுபடியும் நம்ம போய் அந்த இடத்துல நிற்கணும்னு. ஆனால் ஐயா கடவுளாக இருந்து ரெண்டாவது இவர் தியாகராஜ ஐயாவை வர வச்சுக்கிறாருன்னா பெரிய விஷயம். இன்னைக்கு ஐயாவுக்கு அடுத்தது இவரால் இன்னைக்கு என் குடும்பம் ஒன்றா சேருதுன்னா அதுக்கு நான் என்ன நன்றி கடன் செய்கிறேன்றது எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் குருவே சரணம், குருவே சரணம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என் வீடு இல்லாத நான் தனிமையாக இருந்தேன். இன்னைக்கு என் பசங்க எனக்கு வீடு கட்டி இன்னைக்கு நீ திருப்தியா இருக்கிறன்னு சொன்னா நான் இந்த இடத்துல நான் காலை வச்சதுக்கு நான் கோடி புண்ணியம் செய்யணும். ஆனா நான் ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன், மனசுல நினைக்கிறது நடக்குதுன்னா அது குருவால. என்ன பொறுத்து வலிக்கும் என் கண்ணில் இனிமே ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. அந்த ஒரு சொட்டு கண்ணீர் கலகுதுன்னா அது எனக்குள்ளவே தான் இருக்கணும். இவரோட பாதத்துல இவரோட இடத்துல நம்ம கண்ணீர் சிந்தக்கூடாது. ஆனா அவரு முழுமையா நம்ம அடைஞ்சிரோம், அவர் உருவமா நம்ம பார்க்கறோன்னா ஒரே ஒரு வேண்டல். நான் இரவும் பகலும் அவரு நினைப்பிலே இருப்பேன். ஆனா பிரம்ம முகத்துல நான் எழுந்து வலுக்கி ஏற்றிட்டு நான் சத்தம் எந்த சத்தமும் என் காதை என்னன்னா இப்போ எனக்கு என்னன்னா அதை பாடம் பண்ணும்போது எனக்கு எதுவுமே சூழ்நிலை இல்லை. அது எதனால்றது எனக்கு தெரியல. யாராவது எதனா வெளியில நான் வேலைக்கு போகும்போது எங்க போனாலும் ஏதாவது சொன்னாலும் அது எனக்கு கேட்கல. அது என்னன்றது தெரியல ஐயா, நான் உங்களை கேட்கணும். ஆனால் நான் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நான் எழுந்துப்பேன். என் தூக்கமே கலைஞ்சிடும். தட்டி இப்படி எழுப்புற மாரியே தரேன். ஆனால் பொய் சொல்லக்கூடாது. குருவாண்டு இருந்து எந்த பொய்யும் சொல்லணும். குருவை பார்த்தான்னு சொன்னாலும் அதை நம்ம பொய் சொல்லணும். ஆனால் குருவை பார்த்தா நம்ம வெளியே சொல்லக்கூடாது. மறுபடியும் நம்மளுக்கு அந்த குரு கிடைக்க மாட்டார். ஏன்னா அவர் ஒரு கடவுளாகிறாரு. கடவுளை நம்ம வெளியே பார்த்து நமக்குள்ள முழுமையாக அடைஞ்சி எல்லாத்திலையும் நம்ம இது பண்ணோம்னா அவர் இன்னும் பக்கத்தனியாக இருப்பார். ஆனால் இனிமே எனக்கு அவர் நல்லா பொக்கிசமாக கிடைச்சிட்டாரு. நான் இனிமே அவர் வெளியே சொல்லவே மாட்டேன். பழமையே சொல்லுவாங்க, கடவுளை பார்த்தா வெளியே சொல்லக்கூடாது, வெளியே சொன்னால் மறுபடியும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கும் நான் மனசில் வச்சுருக்கிறேன். அது என்னது ஐயா? மாடி வந்துடுங்க, நாங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றி ஐயா. எல்லாருக்கும் இந்த அன்னப்பாளையம் போறாருன்னா இந்த ஒரு நாள்ல அந்த ஒரு 2 வேளை சாதம் நம்ம உடம்புல போச்சேன்னா நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாமே எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இங்க நம்ம நிக்கிறோன்னா மன திருப்திக்கு மன சந்தோஷத்துக்கு. அதுதான் எனக்கு எல்லாருக்கும் அது கிடையாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் நிம்மதியா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அதுதான். என் காலோட புண்ணு 2.5 வருஷம் ஆகுது. என் பெரிய டாக்டர் இந்த விரலை எடுக்க சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்லிட்டேன், அம்மா என்ன காலை எடுக்க மாட்டேன், நான் ஒவ்வொரு மாதம் நான் பௌர்ணமி போகிறது அவரோட பாதத்திலே நானே சரணாகதி அடிவேன். என் காலை நோவு எதுவுமே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஒரு அதிசயம் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துருக்குற, நான் பொய் சொல்ல மாட்டேன். இது கடவுள் மேலேயா அப்பாண்டு நம்ம பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் நம்ம அது சொல்லக்கூடாது. இன்னைக்கு என் கால் நல்லா ஆகுதுன்னா ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்து எக்ஸ்ரேல பற்றி சரியாக தெரியல. ஸ்கேன் பார்த்த பேருக்கு எதுவுமே இல்லை. அது என்னன்றது தெரியலமா. 2.5 வருஷம் கால் ஆறலைன்னா அது என்ன காரணம்? அப்போ தான் நான் மனசுல நினச்சிக்கினேன். எனக்குள்ள ஒரு உணர்வு அப்பா தான் நம்மளுக்கு துணையாக இருக்கிறாரு. எப்படியே இருக்கட்டும், எடுத்தா கூட பரவாயில்லன்னு ஒரு மேலே வச்சு இப்போ என் கால் சுத்தமாக அரிச்சு ஐயா. நான் எவ்வளோ துட்டு செலவு பண்ணேன். ஆனால் காரணம் யாருன்னா இவர் தான். ஏன்னா அவரால் நான் மண்டி போட்டு கதிரி அழுகுறேன். ஏன்னா எனக்கு யாரும் கிடையாதுல்ல. அப்போ இவர் இருக்கும்போது நான் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனோம்? இப்போ என் காலு நல்லா தான் இருக்குது, சந்தோஷமா இருக்குது. இதில் எந்த சந்தேகமே இல்லை ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. பிரம்மகுரு நித்யானந்துக்கு என் குருவே சரணா ஐயா. திருவள்ளூரின் பக்கத்திலே